முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு இடம்பெறவில்லை. போராட்டத்தை கொச்சப்படுத்த வேண்டாம். சிவமோகன் ஆவேசம். மைத்ரி லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவு. பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்பு என கூறி நிதி சேகரிக்க வந்த கும்பல் விரட்டியடித்து யாழ் போலீசார். பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்வோருக்கான அதி உச்ச எச்சரிக்கை. நடப்பாண்டில் பறிபோன பல உயிர்கள். யாழில் திடீர் சுற்றி வளைப்பு. போதைப்பொருள் ஆயுதங்களுடன் சிக்கிய 9 பேர். போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பில்லை. வசந்த முதலிகே தெரிவிப்பு. பணத்திற்காக நடந்த பயங்கரம். கனடாவில் இலங்கை படுகொலை. குற்றத்தை ஒப்புக்கொண்ட இலங்கை இளைஞன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை அவர் இங்கு முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 2025ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. முஸ்லிம்கள் மீது இடம்பெற்ற சம்பவம் ஒரு இனச்சுத்திகரிப்பல்ல, அதற்கு பின்னால் ஒரு வரலாறு உள்ளது. சட்டத்தரணி சுவஸ்திகா போன்றோர் புது அர்த்தங்களை கூறி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தமிழர்களின் ஒரு நீண்டகால அரசியல் ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்டத்தை அடைந்தது. தமிழ் இளைஞர்களிடம் வலிந்த ஆயுதங்களை திணித்தது அரசுகளே. மக்கள் மீதான பாரிய இனப்படுகொலைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு பின்னாலே ஈழ விடுதலை போராட்டம் முளை கொண்டெழுந்தது. தற்போது பலரும் புது கதைகளை சொல்லி புலிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விடுகின்றனர். சட்டத்தரணி சுவஸ்திகா என்பவர் முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் நான் வன்னியில் இருந்தேன். முஸ்லிம்களை வெளியேற்றிய அந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது என்பதற்கு பாரிய வரலாறு உள்ளது. ஒரு இனத்தில் இருப்பவனை அதே இனத்தைச் சேர்ந்த ஒருவன் காட்டிக் கொடுத்தால் அவன் துரோகி என்ற அடையாளங்களை சொல்லி இன்றைய காலத்திலும் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஈரானில் அந்த நாட்டு ராணுவத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் ஈரானை பொறுத்தவரை துரோகிகளே. எமது மண்ணிலும் தமிழர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தால் துரோகி என்ற ரீதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றது. ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனம் எமது போராட்டத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மரண தண்டனை விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்ற கோணத்தில் அன்று முஸ்லிம்கள் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அது இன சுத்திகரிப்பல்ல, எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அங்கமாக நடைபெற்றது. முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலை உருவாக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்புறமாக இருந்த நிலங்கள் அனைத்தும் முஸ்லிம் மக்களுடையது. அந்த நிலத்தை சுவீகரித்து வைத்தியசாலையை கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. தமிழர்களின் காணிகளை எடுத்து அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டது. தற்போது அங்கு முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் எனில் விடுதலை புலிகளால் அவர்களது மண்ணோ சொத்துக்களோ சுவீகரிக்கப்படவில்லை என்றே அர்த்தம். இதனை ஒரு பிழையான கோணத்தில் வெளிப்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். அது தவறானது. போராட்டத்தின் பின்னணி பார்க்காமல் குறித்த விடயத்தில் கருத்து சொல்ல சுவஸ்திகாவிற்கு எந்த அருகதையும் இல்லை. அப்படியானவர்கள் தங்களது கதைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் யூத் போரம் என்ற பெயரில் கருப்பு அக்டோபர் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுபவர்களை புறக்கணிப்போம் என்று. நல்ல விடயம். அதையேத்தான் நாங்களும் கூறுகிறோம். தமிழ் மொழி பேசும் முஸ்லிம்கள், தமிழர்கள், மலையக தமிழர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் தமிழ் பேசுகின்றோம். அந்த ரீதியில் ஒற்றுமையாக செயற்பட்டு எமது உரித்துகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இனமதவாதத்தை தூண்டி தமிழ் பேசுபவர்களை 3ஆக கூறு போட்டு வைத்துள்ளனர். தற்போது இதனை சொல்பவர்கள் மதவாதத்தை தூண்டி அதிலிருந்து எமது அரசியலை வளர்க்க முயற்சிக்கின்றார்கள் என்றே பார்க்கலாம். 3ஆக நாம் பிரிந்து நிற்கும் போது காலத்திற்கு காலம் சிங்கள தேசம் ஒவ்வொரு இனத்தையும் பிரித்து அடிக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் பின்னர் முஸ்லிம்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மலையக தமிழர்கள் குடியுரிமை பறித்து கலைக்கப்பட்டார்கள். இறுதிப் போரில் என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சிந்தித்தால் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டிய தேவையை காட்டுகின்றது. எனவே இந்த இடத்தில் ஈழ விடுதலை போராட்டத்தை நடாத்தி 30,000 போராளிகளை பலி கொடுத்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களை பலி கொடுத்து நிற்கும் எமது இனத்தின் மீது இன சுத்திகரிப்பு என்ற வசனத்தை பாவிக்க யாரும் முற்படக்கூடாது. அது மிகவும் தவறு என்பதையும் கூறிக்கொள்கிறேன் என்றார்.
நாடளாவிய ரீதியில் இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 2210 வீதி விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் சத்தியஜிகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று போலீஸ் ஊடக பிரிவில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் பண்டிகை காலங்களின் போது வெளியிடங்களுக்கு சுற்றுலாவுக்காக செல்வோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பாடசாலை விடுமுறை என்பதாலும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதாகவும் பெருமளவானோர் வெளிமாவட்டங்களுக்கு செல்கின்றனர். அவ்வாறு குடும்பங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வோர் வாகனங்களின் தன்மை, வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது அவசியம். அந்த வகையில் இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான 2210 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவ்வாறான விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு படுகாயம் ஏற்படக்கூடிய வகையில் 4360 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கவனஈனமாகவும் மதுபோதையுடனும் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 260 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பல குடும்பங்களுக்கு இந்த உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை அளித்தாலும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மற்றும் மீட்பு முயற்சிகள் காரணமாக அதே காலகட்டத்தில் 195 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. காப்பாற்றப்பட்டவர்களில் 135 பேர் இலங்கையர்கள் என்றும் 60 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நேற்றைய தினம் சிலாபம் தெதுரோயாவில் நீராடிக் கொண்டிருந்த போது கிரிபத்கொட மாகுளியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கிய உயிரிழந்தனர். இந்த நிலையில் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதி உச்ச எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அவர் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026 ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி 5ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். மேலும் ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள் கொண்டதாக 7 பாடவேளைகள் நடத்தப்படும். அத்துடன் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் 11:45 மணி வரையிலும், 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை 7:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் நடைபெறும் பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. மேலும் 2 பாடவேளைகள் வழங்குவதா அல்லது ஒரு இடைவேளை வழங்குவதா என்பதை முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையில் இருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டமை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அரசாங்கம் தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் குறித்த புதைகுழி அகழ்வு பணியில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையாற்றிய நிலையில் ஒருவரை அதிலிருந்து நீக்கியுள்ளனர். பாராளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் நான் பங்கு பற்றிய நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது, ஆராய்வது தொடர்பிலும் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவுக்கு மேலதிகமாக யாழ் தீபகத்தில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் கடமையாற்றினார். குறித்த வைத்தியர் 3 மாதங்கள் மட்டுமே கடமையாற்றியதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஹெரோயின் போதைப்பொருள் கையிருப்புடன் கைது செய்யப்பட்ட அதிபரை பணி நீக்கம் செய்வதற்கு வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்துள்ளார். குறித்த அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர், அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு ஸ்தாபன கோவையின் சரத்துகளின் கீழ் வரும் குற்றத்தை அவர் செய்துள்ளதால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார்.
நிதி சேகரிப்புக்காக யாழ்ப்பாணம் வந்த கும்பல் ஒன்று போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்று பொய்கூறி வெவ்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் குறித்த கும்பல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்துச் சென்று யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் மாபியா பாதாள குழுக்களிடம் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தொடர்பென எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை என மக்கள் போராட்ட இயக்கத்தின் தலைவர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசுக்கு குழு தொடர்பில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அது கொள்கலன் விடுவிப்பு மட்டும்தான். அரசாங்கத்தின் உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரின் கணவர் ஹெரோயின் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் அரசியல்வாதிகள் அனைவரும் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டு மீளவும் சமூக ஊடகங்களில் பூதாகரமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு போதைப் பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டு இருக்கவில்லை. இதுதான் முதல் சம்பவமாகும். இந்த சம்பவத்தை முதலுக்கொண்டு அரசாங்கத்தை போதை மாபியாக்கள் என பிரச்சாரப்படுத்த நாங்கள் தயாரில்லை. ஆனால் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் போதை மாபியாக்களுடன் டீல் வைத்திருந்தனர். மேலும் பாதாள செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து செயற்பட்டமை திட்ட தெளிவானதாகும். இப்போது நாங்கள் குடுகாரர்களுடன் அரசு டீல் வைத்துள்ளது என கூற முயற்சிக்க மாட்டோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் கோரிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். கோரிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும் பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கனடாவின் ஒட்டாவாவில் கடந்த வருடம் இலங்கை குடும்பத்தால் கத்தியால் குத்தி கொலை செய்த 20 வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் தனுஷ்க விக்ரமசிங்க என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றின் தாய், 4 பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர் உள்ளிட்ட 6 பேர் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஒட்டாவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம் மீது சுமத்தப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகளை இலங்கையரான சந்தேக நபர் டி சொய்சா ஏற்றுக்கொண்டுள்ளார். கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சொய்சா 19 வயதான சர்வதேச மாணவராக இருந்தார். அவர் ஒட்டாவாவின் பர்ஹேவன் புறநகர் பகுதியில் வசித்த விக்ரமசிங்க குடும்பத்தினருடன் அவர்களின் வீட்டின் அடித்தளத்தில் வசித்து வந்துள்ளார். நண்பர் என்ற ரீதியில் கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான சொய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலை இடம்பெற்ற தினத்திலேயே சந்தேக நபரான சொய்சா கைது செய்யப்பட்டார். மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணம் இல்லாது போனமையினால் கொலையை செய்ய எத்தனித்ததாக ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். கொலையை நடத்துவதற்காக 5 நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எவ்வித கற்றல் செயற்பாடுகளும் தொழிலும் ஒன்று இருந்த சந்தேக நபர் மெய்நிகர காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்த ஒட்டாவா நீதிமன்றத்தின் நீதிபதி ஹெவின் பிலிப்ஸ் இந்த வழக்கில் வன்முறையின் அளவு திகைப்பூட்டும் கொடூரமானதாகவும் காணப்படுவதாக மன்றில் அறிவித்துள்ளார். எனினும் விசாரணை முழுவதும் டி சொய்சா அமைதியாக அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது தான் செய்ததற்கு மிகவும் வருந்துவதாகவும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளியான டி சொய்சா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் ஒரு சமூகத்தை பதற வைக்கும் வகையில் கொலை நடத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் நீதிமன்றத்தின் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிலிப்ஸ் வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார். கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளமையால் சந்தேக நபருக்கு பிணையற்ற வகையில் குறைந்தபட்சம் 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை அவருடைய தாயின் கண்முன் நிர்வாணமாக்கி சித்திரவதைக்குட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 11 மாதங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் போலீஸ் உயர்மட்டத்தில் இருந்த செல்வாக்கு காரணமாக அந்த நபர் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து வந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் 4க்கும் மேற்பட்டோரை கோப்பாய் போலீசார் கைது செய்த நிலையில் அதில் பிரதான சந்தேக நபரான இவர் தலைமறைவாக இருந்துள்ளார். இவ்வாறான பின்னணியிலேயே திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒருவரை சந்தேக நபர் பார்வையிட வந்த வேளை போலீஸ் புலனாய்வு துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கனடா செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. குறித்த சந்தேக நபரை கைது செய்யும் போது கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு உயர்மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் வந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாது குறித்த நபரை கைது செய்துள்ளார். எனினும் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக்கிய போது 3 லட்சம் பெறுமதியான 2 ஆட்பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது.